உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் நிறைய பதிவுகள் போட்டுட்ருக்கோம். எந்தெந்த மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணணும்னு சொல்லி போட்டுட்ருக்கோம். அதேமாதிரி மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், ஜோதிட ஆர்வலர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் போட்டே வரோம். அதனால் நீங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்ஸு கமெண்ட்டு எங்களை நிறைய பதிவுகள் பண்ணுறதுக்கான ஒரு உதவியாக இருக்கும். எல்லாரும் இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நரசிம்மர் ஜெயந்தி வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த நரசிம்ம ஜெயந்தி வழிபாடு எதற்காக கொண்டாடப்படுகிறது, என்ன விஷயங்கள் அன்றைக்கி செஞ்சால் நம்மளுக்கு வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்ற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக மாறும். இந்த நரசிம்மர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாயுடைய அம்சம். இந்த செவ்வாய் ப்ளஸ் இந்த ராகு சேர்க்கை தான் இந்த நரசிம்மருடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு அம்சம் கொண்ட அந்த தெய்வ வழிபாடு பார்த்திங்கன்னா, அந்த தெய்வ வழிபாடு வருகின்ற 22ஆம் தேதி, அதாவது மே மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு நரசிம்மர் ஜெயந்தி வரப்போகுது. அன்னைக்கு வழிபாடு பண்ணுறது சிறப்பு. ஏன் அப்படின்னா, அந்த நரசிம்மர் ஜெயந்தி ஆகப்பட்டது இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் வரக்கூடிய ஒரு ஜெயந்தி. அதுவும் இல்லாமல் சுவாதி நட்சத்திரம் தான் நரசிம்மருடைய பிறந்த நட்சத்திரம். பிறந்த ஜென்ம நட்சத்திரம் சொல்லக்கூடியது நரசிம்மருடைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். அந்த நாட்களில் இந்த நரசிம்மருடைய வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா நிறைய கோவில்கள் இருக்குது. எல்லா ஊர்லேயும் நரசிம்மர் இல்லாத இடமே கிடையாது. அதனால் நரசிம்மர் வழிபாடை அன்னைக்கு பண்ணுறது சிறப்பு. அது எப்படி பண்ணணும், அதனால் என்னென்ன நன்மைகள் நடக்குன்றதை பார்க்கலாம். முதல்ல என்ன நன்மைகள், ஏன்னா ஒரு தெய்வ வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா எதற்காக பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணும்போது இன்னும் அந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கும். அப்போ என்னென்ன விஷயத்துக்கு பண்ணலாம் அப்படின்னா, இந்த நரசிம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவதாரம் பார்த்திங்கன்னா, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவதாரம். அதே போல் பிரகலாதனுடைய கூப்பிட்ட குரலுக்கு வந்தவர் தான் அந்த நரசிம்ம பெருமான். அந்த நரசிம்மர் என்பவருக்கு நாளை என்பதே கிடையாது, நாளை என்பது நரசிம்மனுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு வாசகம் இருக்குது. அதுபோல் உங்களுடைய அடுத்த நாள் பிரச்சனை என்னென்ன வரும் வாழ்க்கையில் அப்படின்னு கேட்டால், தீராத கடன், தீராத நோய். அப்போ தீராத கடன் பிரச்சனைகளுக்கு, தீராத நோய் பிரச்சனைகள் அடுத்த நாள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் உங்களுக்கு மனசுக்குள்ளே நம்மளுக்கு யாராவது வந்து சூன்யம் வச்சுட்டாங்க, பில்லி சூன்யம் இருக்குது, ஏவல் விஷயம் இருக்குது, செய்வினை கோளாறு இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மனசில் சில பேருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு நிறைய பொறாமப்படுறாங்க, எனக்கு திஷ்டி நிறைய வைக்கிறாங்க, நான் எதை செஞ்சாலும் ஏதாவது ஒரு தடைகள் வருது அப்படின்னு எதிர்காலத்தை நோக்கி அடுத்த நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நோக்கி நினச்சி வாழ்க்கையில் சில முயற்சிகள்லாம் தடைபடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அதில் முக்கியமானது தீராத நோய், தீராத கடன். அதே மாதிரி இந்த திஷ்டி தோஷம், ஏவல், பில்லி சூன்யம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த நரசிம்மரை வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா மிக சிறப்பு. அதுவும் இந்த நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயிலுக்கு போங்க. முதல்ல அங்கே இருக்கக்கூடிய வாகனம், அந்த நரசிம்மருடைய வாகனம் சொல்லக்கூடிய வாகனத்தை முதல்ல பிரார்த்தனை பண்ணணும். சரிங்களா? கருட வாகனம் சொல்லுவாங்க. அந்த கருடனை முதல்ல வச்சுருப்பாங்க. எந்த நரசிம்மர் கோயிலுக்கு போனாலும் முதல்ல எதிர்க்க, நீங்கள் ஒரு சிவன் கோயிலில் நந்தி இருக்க மாதிரி, அதே மாதிரி நரசிம்மர் பெருமான் இருக்கக்கூடிய கோயில் எதிர்க்க கருடன் பகவான் இருப்பார். முதல்ல கருட பகவான்கிட்ட முதல்ல ஒரு உத்தரவு வாங்கிக்கணும். நரசிம்மர் நல்லா பிரார்த்தனை பண்ணணும். நரசிம்மருடைய நான் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் உங்கள் மூலயமா நரசிம்மருக்கு போய் சேர்ந்து அந்த பிரார்த்தனை நிறைவடையணும்னு சொல்லி முதல்ல கருட பகவானை பிரார்த்தனை பண்ணணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து போய் நரசிம்ம பெருமானை பிரார்த்தனை பண்ணணும். ரெண்டாவது, இந்த வருஷம் என்ன ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னா, இந்த நரசிம்மர் சொல்லக்கூடியது பெருமாளுடைய அம்சம் அவர்.
அதனால் புதன்கிழமையே வர்றது மிக மிக விசேஷமான ஒரு விஷயம் இந்த நரசிம்ம ஜெயந்தி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வருடங்களுக்கு ஒரு முறை இல்லை 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த புதன்கிழமையில் சுவாதி நட்சத்திரம் வரும். ரொம்ப முக்கியம். அப்போ இந்த நாளில் புதனுடைய ஓரையில் என்னைக்கு போனால், எந்த நேரத்தில் போனால் சிறப்பு? அப்போ புதன்கிழமை என்னைக்கு வேணால் எப்போ வேணால் போகலாமான்னு சில பேர் கேட்குறவங்க இருப்பீங்க. அவங்களுக்கு புதன்கிழமையில் காலையில், அதாவது புதன் உரை அப்படின்னு சொல்லப்பட்டது காலையில் 11 மணிக்கு வரும். அந்த 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் போயிட்டு அங்கே பிரார்த்தனை பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்குது, எனக்கு யாரோ வந்து என்னை வந்து பிடிச்சி வச்சிருக்கா மாதிரி இருக்குது, ஏதோ வந்து எனக்கு செய்வினை கோளாறு இருக்கா மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி தீராத கடன் இருக்குது, எனக்கு கடனே தீர மாட்டேங்குது, ரொம்ப நாளாக ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு நான் கடன் வாங்கினேன், அந்த டாக்குமெண்ட்டை திருப்பவே முடியல, அதேமாதிரி ரொம்ப நாளாக ஒருத்தர்கிட்ட வட்டி கட்டிகிட்டே இருக்கேன், அதுக்கு வட்டி தான் கட்டிகிட்டு இருக்கேன் தவிர அசலை கொடுக்க முடியல, பேங்க் லோன், அது எந்த தீராத கடனாக இருந்தாலும் சரி. அதே போல் தீராத நோய், எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, பிபி பிரச்சனை இருக்குது, சுகர் இருக்குது, எதாக இருந்தாலும் தீராத நோய், தீராத கடன், செய்வினை கோளாறு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த 11 to 12ன்னு சொல்லக்கூடிய அந்த புதனுடைய ஓரையில் போய் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா புதன் தான் நோய்க்கான காரக கிரகம். அந்த நேரத்தில் நீங்கள் போய் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் இந்த நரசிம்மரை வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய அனைத்து விதமான தோஷங்களும், அனைத்து விதமான நோய், கடன் பிரச்சனை, செய்வினை, பில்லி சூனிய கோளாறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். இதை முடிச்சுட்டு அப்படியே வந்துடக்கூடாது. இதை முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் சக்கரத்தாழ்வார் அப்படின்னு இருப்பார், அந்த சக்கரத்தாழ்வாரையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே என்ன பண்ணலாம், அங்கேயே பக்கத்துலேயே நீங்கள் அங்கே வாசலில் எங்கேயோ அங்கே எங்கே தீபம் வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அந்த இடத்துல பூஷ்ணிக்கால நீங்கள் ஒரு தீபம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு வந்தீங்கன்னா, எந்த விதமான தீவிர செய்வினை கோளாறு, தீவிர பில்லி சூனிய பிரச்சனை, திஷ்டி தோஷங்கள், தீராத கடன், தீராத நோய் எல்லாமே விலகி வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நீங்கள் அதை டெய்லி செய்ய போகிறதில்ல, வருஷத்துக்கு ஒரு நாள். ஏன்னா எல்லா பண்டிகைகளுமே நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை தான் பண்டிகைகளாக, தெய்வ வழிபாடுகளாக வச்சுருக்காங்க. அதை சிறப்பாக செய்யக்கூடிய நாள் தான் இந்த நரசிம்ம ஜெயந்தி. சுவாதி நட்சத்திரத்தில் வருது, புதன்கிழமையில் வருது. அந்த புதன் உரையில் செய்யலாம். இல்லை கொஞ்சம் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது, இன்னும் நல்லா எப்படி பிரச்சனை தீர்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், புதன்கிழமையில் 12 to 1:30 ராகு காலமாக வரும். அந்த ராகு காலத்தில் போய் இதே நரசிம்மரை நம்ம சொன்ன மாதிரி வழிபாடு பண்ணால் சிறப்பு. சார் நாங்களாம் கொஞ்சம் வயசானவங்க, எங்களாலாம் போக முடியாது, அலைய முடியாது, அந்த மாதிரி சில பேர் இருப்பீங்க. அவங்களாம் என்ன பண்ணலாம், வீட்லேயே நீங்கள் நரசிம்மருடைய ஃபோட்டோ வேண்டாம், படம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், அவரை மனசார நினச்சி அன்னைக்கு வீட்லேயே நீங்கள் ஒரு 9 தீபம் ஏற்றி நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா, ஏன்னா நிறைய ஏஜ்டு பர்சன் இருப்பீங்க, ஏஜ் பர்சன், நான் வெளில போக முடியாது, நடக்க முடியாது சில பேர்லாம் இருப்பீங்க, நோய்வாய்ப்பட்டவங்க இருப்பீங்க, வயசானவங்க இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வீட்லேயே வழிபாடு பண்ணலாம். ஏன்னா நரசிம்மர் என்பவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். நீங்கள் அதனால் தெய்வத்தை கோயிலில் போய் மட்டும்தான் வழிபாடு பண்ணணும் நரசிம்மர் கிடையவே கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்து மனசார ஆத்மார்த்தமாக ஒரு 9 தீபம் நல்லெண்ணெய் தீபமாக போட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணி முடிஞ்சால் பூஷ்ணிக்காவை வெட்டி அதில் தீபம் போடலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்ந்து சிறப்பாக ஒரு வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக நரசிம்ம பெருமான் கண்டிப்பாக கொடுப்பாரு. இதை செய்யுங்க. செஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஒரு லைக்ஸ் கொடுங்க. லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள், ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நமக்கு நிறைய வரும். அதே மாதிரி எந்தெந்த விஷயங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனை என்ன மாதிரி தீர்வு கிடைக்கலாம், என்ன மாதிரி எளிய பரிகாரம் இருக்குதுன்னு நீங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்தால் போல் நம்ம கேள்விக்கான பதிலுக்கு நம்ம முயற்சிக்கலாம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம். ஜோதிடம் பயிற்சி எல்லா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை நடக்குது. பயிற்சி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கான சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறோம். நீங்கள் பயிற்சி பண்ணி நல்ல தகுதியான ஒரு ஜோதிடராக மாற்ற நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டே வரோம். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதே போல்
டீட்டெயில்டான ஜாதக ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.